எனக்கு வரல, என்னால முடியல, நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். வெயிட், ஆக்சுவலி உங்க பிரெயின் ஃபிக்ஸ்ட் மெக்கானிசம் கிடையாதுங்க. இட் இஸ் லைக் அ கிளே. நீங்க எப்படி வேணுனாலும் எப்போ வேணும்னாலும் அதை ஷேப் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பிரெயின்குள்ள நிறைய காம்ப்ளெக்ஸான நியூரல் பாத்வேஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா லேர்ன் பண்ணும்போது உங்க பிரெயின்ல ஒரு புது நியூ பாத்வே கிரியேட் ஆகுது. நீங்க நிறைய புது புது விஷயங்களை கன்சிஸ்டன்டா லேர்ன் பண்ணும்போது உங்க பிரெயின்ல நியூரல் பாத்வேஸ் ஒரு ஹை ஸ்பீட் ஹைவே மாதிரி ஸ்ட்ராங் ஆயிரும். உங்க நியூரல் பாத்வே ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு பண்ணும்போது கூட உங்களால எஃபர்ட்டே இல்லாம நேச்சுரலா பண்ண முடியுது. அட் த சேம் டைம் நீங்க யூஸ் பண்ணாத உங்க பழைய தாட்ஸ் எல்லாம் அந்த நியூரல் பாத்வேஸ் பிளாக் ஆகி அப்படியே கிராஜுவலா ஃபேட் ஆயிரும். பேசிக்கலி உங்க பிரெயின் உங்க லைஃப் ஸ்டைல்ஸ்க்கும் நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் தகுந்த மாதிரி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கும். இதே முக்கியம் தெரியுங்களா? உங்களுக்கு என்ன ஏஜா வேணாலும் இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் எனக்கு நிறைய கான்செப்ட்ஸ் மறந்து போச்சு, நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடாக இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கலாம். பட் உங்கள் பிரெயின் தான் இன்னும் அப்டேட்டடாக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ஸ்டக் ஆகலைங்க, உங்கள் பிரெயின் தான் ஸ்டக் ஆகிருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். உங்களோட லேர்னிங் ப்ராசஸை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரெயின் நிறைய நியூரல் பாத்வேஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அப்டேட்டடாக இல்லை அப்படின்லாம் யோசிக்க வேணாம். யூ வில் பி அப்டேட்டட். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன நியூ ஸ்கில்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் லேர்னிங் ஜேர்னியில் என்ன நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்றதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.